வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். இந்திய தேர்தல் வரலாற்றில் இப்போது உள்ள தேர்தல் ஆணையம் போல ஒரு மோசமான தேர்தல் ஆணையத்தை இதுவரை எவரும் பார்த்திருக்கவே முடியாது. ஆளும் கட்சியின் ஊது குழலாக பச்சையாக வெட்கமில்லாமல் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது இந்த தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டிய தலைமை நீதிபதியை அகற்றிவிட்டு மோடியே தனது கட்சிக்காரர்களை கொண்ட தேர்தல் ஆணையத்தை அவரே நியமித்துக் கொண்டார். அப்போதே இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின. ஆனால் எந்த நோக்கத்திற்காக மோடி இதை செய்தாரோ அந்த நோக்கம் அப்படியே இப்போது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. பச்சையாக மத வெறியை தூண்டிவிட்டு மோடி பேசிக்கொண்டு இருக்கிறார். இஸ்லாமிய வெறுப்பை பேசுகிறார். இது பற்றி தேர்தல் ஆணையத்திற்கு பல்லாயிரக்கணக்கான புகார்கள் வந்தன. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக தேர்தல் ஆணையம் மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. பிரதமருக்கு நோட்டீஸ் அனுப்புவதே மிகப்பெரிய ஒரு தவறான செயல் என்று தேர்தல் ஆணையம் கருதுகின்ற அளவிற்கு கைகட்டி கொண்டு நிற்கிறது பிரதமரின் முன் இந்த தேர்தல் ஆணையம். பல புகார்களில் எந்த நடவடிக்கையும் எடுப்பது இல்லை. தேர்தல் முடிந்த மாநிலங்களில் வாக்குப்பதிவு சதவீதத்தையும் உடனே அறிவிப்பதும் இல்லை. இதற்காக உச்சநீதிமன்றம் வரை போய் வழக்குகள் தொடர வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அறிவிக்கப்படுகின்ற வாக்கு சதவீதங்களில் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட வாக்கு சதவீதம், பிறகு அறிவிக்கப்படுகிற வாக்கு சதவீதம் இரண்டுக்கும் 5-6% வேறுபாடு இருக்கிறது. 1%, 1.5% வேறுபாடு இருப்பது என்பது இயல்பு. ஆனால் 6% வரை வாக்களிப்பில் வித்தியாசம் இருக்கின்றது என்கின்ற அளவிற்கு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிடுவதனால் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை அது கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. நீதிமன்றமும் இதில் தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி தவறாக செயல்படுகிறது என்று உச்சநீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கல்கத்தாவில் பாரதிய ஜனதா கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் மீது அவதூறு பரப்புகிற பத்திரிகை விளம்பரங்களை தொடர்ச்சியாக வெளியிட்டது. 4 நாட்கள் வரை தொடர்ச்சியாக வெளியிட்டது. வெளியிட்ட அன்று மே 4ஆம் தேதியே திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்திடம் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தொடர்ச்சியாக இந்த அவதூறு விளம்பரங்கள் வெளியிட்டப்பட்டு கொண்டே இருந்தன. தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் கூட அன்றைக்கு வெளியிடுகிற விளம்பரங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி வேண்டும் என்ற விதியை மீறி பாரதிய ஜனதா கட்சி விளம்பரங்களை வெளியிட்டது. இதை எதிர்த்து அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்தது. இப்போது கேரள மாநில உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அலட்சியத்தை மிக மோசமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறது என்று பச்சையாக கண்டித்து தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டை நீதிமன்றமே கண்டிக்கின்ற அளவிற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இருக்கிறது. இது இப்படி என்று சொன்னால் மோடி தன்னுடைய வகுப்புவாத பேச்சுகளை நிறுத்திக் கொள்ளவே இல்லை. உத்தரப்பிரதேசத்திற்கு போய் தமிழர்கள் உங்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி மாநிலங்களுக்கிடையே பகைமையை உண்டாக்குகிறார். ஒரிசாவுக்கு போய் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் தமிழர்களுடைய கையில் இருக்கிறது, பொக்கிஷங்களுடைய சாவிகளை தமிழர்கள் திருடி கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டு மக்களை, தமிழர்களை அவமதிக்கின்ற ஒரு கேவலமான பேச்சை பேசி வருகிறார். மக்களை மதத்தை வைத்து பிளவுபடுத்துகிறார். மாநிலங்களுக்கிடையே ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்திற்கு எதிராக வைத்து பிளவுபடுத்துகிறார். இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. இவ்வளவுக்கும் பிறகு தேர்தல் முடிவு வரப்போகிறது. இந்த தேர்தல் முடிவில் தேர்தல் ஆணையம் ஒழுங்காக செயல்படப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.